குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு எதிராக நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. கடந்த மாதம் 5ஆம் தேதி கலவரம் உச்சத்தை எட்டியதால் பிரதமர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்து தஞ்சம் புகுந்தார் ஷேக் ஹசீனா. அதன் பிறகு வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த பிறகு ஹசீனா ஒரு அறிக்கை வெளியிட்டார். எனக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். வங்கதேசத்தில் நடந்த பயங்கரவாத செயல்கள், கொலைகள் மற்றும் நாச வேலைகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு முகமது யூனுஸ் கடும் கண்டனம் தெரிவித்தார். அவர் கூறியதாவது: முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து கொண்டு அரசியல் கருத்துக்களை வெளியிடுவது சரியல்ல. அது இரு நாடுகளின் நட்புறவை பாதிக்கும். ஷேக் ஹசீனாவை விசாரிக்க வங்கதேசத்துக்கு நாடு கடத்தும்படி இந்தியாவுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கும் வரை அவரை தங்கள் நாட்டில் வைத்துக் கொள்ள இந்தியா விரும்பினால் அவர் அமைதியாக இருப்பது நல்லது. அதுதான் இரு நாடுகளுக்கும் நல்லது. அவர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செல்லவில்லை. வங்கதேசத்தில் வெடித்த புரட்சியால் தப்பி ஓடி தஞ்சம் புகுந்துள்ளார். அங்கிருந்து அவர் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. இது தொடர்பாக இந்தியாவிடம் நாங்கள் உறுதிபட தெரிவித்து விட்டோம். அவர் வங்கதேசத்தில் நிறைய அட்டூழியங்களை, அடக்குமுறைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த தவறுகளுக்காக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாக வேண்டும். அவரை வங்கதேசத்துக்கு அழைத்து வந்து ஒவ்வொருவர் முன்னிலையிலும் அவர் விசாரிக்கப்படுவது நிச்சயம். ஷேக் ஹசீனா விவகாரத்தில் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹசீனாவின் அவாமி லீக்கை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே இஸ்லாமிய மதவாத எண்ணம் கொண்டது. வங்கதேச தேசியவாத கட்சியும் மதவாத கட்சிதான். அவர்கள் வங்கதேசத்தை இன்னொரு ஆப்கானிஸ்தானாக மாற்றி விடுவார்கள். ஷேக் ஹசீனா கையில் இருந்தால் மட்டுமே வங்கதேசம் பாதுகாப்பாக இருக்கும் என இந்தியா உறுதியாக நினைக்கிறது. இந்த வினோத நிலைப்பாட்டிலிருந்து இந்தியா வெளியே வர வேண்டும். இந்தியா வங்கதேசம் இடையே உறவு நன்றாகத்தான் இருக்கிறது, மோசமாகிவிடவில்லை. அந்த உறவை இன்னும் மேம்படுத்த வேண்டியது நம் இரு நாடுகளை ஆளும் அரசுகளின் கடமை. இவ்வாறு முகமது யூனுஸ் சொன்னார்.